சரி டக்கு நேரம் ஃபஸ்ட்டு வெளில போட்டு கேமரா லைட் ஆஃப் பண்ணி பார்த்து ஆமா. ஐயோ முடியல போனால சரி வெளியே போயிடலாம். அது வந்து வெளியே போயிடுச்சு. ரிவர்ஸ் கேமராவை தெரிய மாட்டேங்குது. இருட்டு ஆகிடுச்சா? அடி 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 பரவாயில்ல. ரிவர்ஸ் கேமரா இருட்டாகுது. லைட் அடிக்குது அப்படின்னா கார் ஆடுது. கார் ஆடுது. ஏய் கார் கொடுங்கண்ணா. கார் ஆடுது ப்ரோ. சீரோ ஆன் போடு. சீரோ ப்ரோ. பாறா இருட்டாகுது. அங்க போறா. என்னாச்சு? எங்கடா இன்னும் கேப்சர் பண்றா. அது அத்தி போதுமா. நான் வண்டி நித்தா சங்கில நான் லைட் போடு ஓட்டா. பட்ட லைட் போடு ஓட்டா. ஒண்ணு தெரிய மாட்டேங்குதா? ஓட்டு எனக்கே ஓடுது. வெல்கம் பேக் டு அனதர் பேய் வீடியோ கைஸ். இன்னைக்கு வந்து நம்ம ஒரு பிரம்மாண்டமான இடத்துக்கு போகிறோம். கிட்டத்தட்ட ஒரு 2 ஏக்கருக்கு மேலே இருக்குன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அந்த இடத்துக்கு நாங்கள் வந்து சேர்ந்துருக்கோம். கொஞ்சம் கிட்டத்தில் தான் இருக்கோம். ஸோ இங்கே வந்து இன்ட்ரோலாம் பேசுறது தகராறாக இருக்கும்னு தோணுச்சு. அதனால தான் நம்ம கார்லேருந்தே இன்ட்ரோலாம் பேசிட்டு நேராக உள்ளே போயிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கோம். அண்ட் வந்து இன்றைக்கி ஒரு முக்கியமான நாள். என்னென்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஆல்ரெடி. என்னடா எல்லாரும் ஒரே மாதிரி டிஷர்ட் போட்டு இருக்காங்களேன்னு நீங்கள் பார்த்துருப்பீங்க. எஸ், என்னோட நீண்ட நாள் கனவு வந்து இன்றைக்கி வந்து உண்மையாக இருக்குது. நான் ரொம்ப வருஷமாக திங்க் பண்ணிருந்தேன் சொந்தமாக ஒரு பிஸ்னஸ் நம்ம பண்ணணும் அப்படின்ட்டு. இன்கேஸ் நான் யூடியூப் வரலனா கண்டிப்பாக ஏதாச்சும் இந்த மாதிரி ஒரு ஸ்டார்ட் அப் பண்ணியிருப்பேன். எனிவே ஃபைனலி வந்து இது நடந்திருக்கு. எஸ், நம்ம வந்து அஃபிஷியலாக நமக்குன்னு ஒரு மெர்ச் ஆரம்பிச்சிருக்கோம். நம்மளோட கம்பெனி பேர் என்னன்னா ஃபியர் நாட், பயப்படக்கூடாது அப்படின்ற மாதிரி தான் வச்சுருக்கோம். ஸோ அதோட மொதல் டிஷர்ட் இதுதான். உங்களுக்கு நீங்கள் வீடியோவில் நல்லா பார்ப்பீங்க. ஸோ இது வந்து ஒரு ரேடியம் டிஷர்ட். இது நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி நீங்கள் அதில் போய்ட்டு டேரெக்டாக ஆர்டர் பண்ணிக்கலாம். கேஷ் ஆன் டெலிவரிலாம் இருக்குது. அண்ட் இது வந்து ரொம்ப எஃபர்ட் எடுத்து நிறைய ரிசர்ச்லாம் பண்ணி தான் அதை ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக குவாலிட்டி வைஸ் உங்களுக்கு ஃபுல்ஃபில்லாக இருக்கும். ரொம்பவே உங்களுக்கு பிடிக்கும். இது முழுக்க பே ஃபேமிலிக்கு டெடிகேட் பண்ணுறதுக்காகவே இங்கே பாருங்கள், ஐ எம் ஃப்ரம் பே ஃபேமிலி அப்படின்னு போட்டு முழுக்க இது பே ஃபேமிலிக்கு தான் நான் இந்த டிஷர்ட்டை டெடிகேட் பண்ண விரும்புகிறேன். இதுக்கப்புறம் வரக்கூடிய டிஷர்ட்ஸ்லாம் டிஃப்ரெண்ட் டிசைன்ஸில் இருக்கும். ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கும் போது நம்மளோட பே ஃபேமிலிக்காக மட்டுமே இது இருக்கணும்னு சொல்லிட்டு இது ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ இன்னைக்கு வந்து ஓப்பன் ஆகுது சேல். காலி ஆகிறதுக்குள்ள சீக்கிரம் போயிட்டு நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா வெப்சைட்டில் டேரெக்டாக கிளிக் பண்ணி ஆர்டர் பண்ணிக்கோங்க. கேஷ் ஆன் டெலிவரி எல்லாம் இருக்குது. அண்ட் ஏதாவது ஒரு வகையில் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கனாலும் இதை வாங்குங்க. கண்டிப்பாக நீங்கள் வாங்குவீங்கன்னு நம்புறேன். ஸோ வந்து நம்ம கண்டென்ட்குள்ளே போகலாம். பாய்ஸ்லாம் ரொம்ப நாள் கழிச்சு ஒன்று சேர்ந்துருக்கோம். ஜெகன் வந்து 2-3 வீடியோ வர முடியல. இன்னைக்கு வந்திருக்கான். என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. இந்த இடத்தோட ஸ்டோரிலாம் நான் உள்ள போயிட்டு சொல்கிறேன். இது ஒரு மிகப்பெரிய ஃபேக்ட்ரி அண்ட் வந்து சில பில்டிங்ஸ்லாம் இருக்குது. அது என்னென்ன புரியல. உள்ள போக தான் தெரியும். கொஞ்சம் தூரத்தில் இருக்குது. அண்ட் பாய்ஸ் என்ன ஃபீல் பண்ணுறீங்க? ஸோ கைஸ், ஃபர்ஸ்ட் என்னன்னா ரொம்ப ஹாப்பியா இருக்கு. என்னன்னா நமக்குன்னு ஒரு பிராண்டு, நம்ம எல்லாரும் வந்து ஒரு டிஷர்ட் வந்து பல நாள் கனவு எங்களுக்கு வந்து. இந்த டிஷர்ட்ல என்ன மகிமைகள்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமா நீங்க வீடியோல பார்க்க போறீங்க. ஆமா கைஸ், ஜெகன் வந்து Dress இல்லாம தெரியும். அன்னைக்கு நைட்ல பாத்தீங்கன்னா அந்த டிஷர்ட்ல. ஆமா, அதெல்லாம் எதிர்பார்த்தறாதீங்க. அதுல ஒரு ட்விஸ்ட் இருக்கு உங்களுக்கு. ஆகாஷ் ப்ரோ, ஆவி ஆகாஷ். ஆமா கைஸ், ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இது இடம் வந்து ரொம்ப பெருசு, பிரம்மாண்டமா இருக்கும். சூப்பரா வீடியோ வர போகுதுன்றலாம் தாண்டி ரொம்ப நாளைக்கு அப்புறமா இந்த மாதிரி ஒரு ட்ரெஸ் கோட்ல நாங்க வரும்போது எங்களுக்கு ஏதோ ஒரு யூனிஃபார்ம் போட்டு ஒரு வேலைக்கு போற மாதிரி இருக்கு. அந்த அது மட்டும் இல்லாம இந்த வேலையில நீங்க சேர ஆசைப்படுறீங்க அப்படின்னா, ஐ மீன் அந்த ஃபீல் ஒன்று ஆசைப்படுறீங்க அப்படின்னா மறக்காம இந்த காஸ்டியூம் வாங்குங்க. ஸோ நீங்களும் வந்து டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கு. நம்ம ஃபேமிலியில் ஒருத்தரா ஆகணும்னு ஆசைப்பட்டாலும் சரி, இல்லை இது நீங்க ஃபீல் பண்ண ஆசைப்பட்டாலும் சரி, மறக்காம சொல்லுங்க. ஐ எம் ஃப்ரம் பே ஃபேமிலி கெத்தா சொல்லுங்க. ஏன்னா நம்ம வேற லெவலில் போயிட்டு இருக்கோம் கைஸ். ஸோ அது இதுக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு. ஸோ அவ்வளோதான் கைஸ். இதுக்கப்புறம் நம்ம வந்து இடத்த பத்தி பேசுவோம். ரன்னிங் ராகுல் எல்லாருமே டிஷர்ட் பத்தி பேசிட்டாங்க. பிராண்ட் ஆரம்பிச்சிட்டோம் கெத்தா ஆகிட்டு சொல்லிட்டு. பிராண்ட்ஸ், இந்த இடம் வந்து நான் இங்க இருந்து கொஞ்சம் தான் பார்த்தேன். பார்க்கவே இப்படி மிரட்டலா இருக்குது. உனக்கு உன் பிரச்சனை, எனக்கு ஏன் பிரச்சனை அதுதான் தெரியும். அது மட்டும் இல்லாம இன்னைக்கு இந்த வீடியோ ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கு. கார்ல வந்துருக்கோம், எல்லாம் ஒரே டிஷர்ட், பார்க்க ஏதோ கொஞ்சம் கேங் மாதிரி தெரியுது. ஸோ மறக்காம ஆகாஷ் சொன்னதான், கேங்ல சேரணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே லிங்க் இருக்கு, தட்டி மட்டான்னு சொல்லிட்டு ஆர்டர் பண்ணுங்க. அண்ட் கைஸ், வீடியோ வந்து ரொம்ப பரபரப்பா த்ரில்லிங்கா போகும்னு நான் நம்புறேன். ஏன்னா ரொம்ப தூரம் டிராவல் பண்ணி வந்திருக்கோம். எங்களோட ஃபேஸ்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ரொம்ப டயர்டா இருக்கும். ரொம்ப லேட் நைட் வேற ஆயிருச்சு. எங்களை விட சரத் ரொம்ப டயர்டா இருப்பாரு. ஏன்னா தூரம் கார் ஓட்டுன்னு வந்தாரு. இல்ல சீக்கிரம் உள்ள போயிடும். போகுது சீக்கிரம் முடிச்சலாம்.
ரைட் காட்டாதீங்க ப்ரோ. வண்டி ஆஃப் பண்ணிட்டானுங்க. ஆஃப் பண்ணிட்டாங்க. வண்டி ஆஃப் பண்ணிட்டானுங்க. ஆஃப் ஆயிடுச்சு ஆட்டோமேட்டிக்கா. ப்ரோ அங்கேயும் வண்டி ஆஃப் பண்ணிட்டான் ப்ரோ. ஆஃப் ஆக மாட்டேன். இரு மறுபடியும் அது லைட் அடிக்குது. இதை பாருங்க வண்டி இருக்கு. நிக்கிறான்டா அவன் ஒருத்தன் நிக்கிறான்டா. நிற்கிறானா? உள்ள போயிடலாம் நான் இது ஃபுல்லாக ஒரு பண்ணி மட்டும் இப்போதைக்கு கொண்டாந்து கார் விட்டு இறங்க ரெடி. இது அப்படியே பிடிச்சி அப்படியே கிளம்பிடலாம். ஃபஸ்ட்டு உள்ள போய்ட்டு கேமரா கேஸ்லாம் கனெக்ட் பண்ணி வச்சல சீக்கிரம் எல்லாத்தையும் ரெடி வச்சுக்கோங்க. பார்க்க பயமாகடா சரி. நானா இந்த கிளைமேட்ல வேர்க்குது. வண்டி என்ன ஒன்றா ஜாலியாக போச்சு. நானும் ஃப்ரான்ஸ் வெளியே பார்க்கவே கரெக்டாக இருக்குது. பனி மட்டும் பனி ஃபுல் பனி கிளாஸ் பனி மட்டுமா இல்லை? ஏன்னா பேய் வீடியோ எடுக்கிறதுக்கான ஆம்பியன்ஸ் இதுதான் ப்ரோ. கரெக்டான ஆம்பியன்ஸ் சூப்பராக இருக்குது. குளிருக்கு ஏற்ற மாதிரி காஸ்டியூம் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பனி ஃபுல்லாக லைட்டாக தெரியும் எனக்கு. தொடச்சாலும் தெரியல. இங்கே நிறுத்திடலாமா காரு? இங்கே நிற்கலாம். என்னடா பார்க்கிங்லாம் லைட்டாக தெரியுது. பின்ன பார்க்கிங் பண்ணாமல் என்ன பண்ண சொல்கிறோம் சரி? நான் வண்டி பார்த்து நிறுத்தலாம். இங்கே அப்படியே மணல் கட்டி வச்சிருக்காங்கடா. மாட்டி போதல் பண்ணிட்டு நாட்டாது ப்ரோ. இடம் பராசு எப்படி இருக்குது. என்னடா கார்ல இருந்து மாறி பார்க்குது வெளியே பார்த்து செல்லாது. சரி ஃபர்ஸ்ட் நீ இறங்குடா, அதுக்கப்புறம் நாங்கள் இறங்குறோம். காரில் வருது. சரி அந்த பக்கம் ஏதோ ஒன்று போன மாதிரி இருக்கு. என்ன சொல்றீங்க? பாரு ப்ரோ. சீரியஸாக நான் பார்த்தேன். ஆனால் எனக்கு ஏன் தெரில, கேமரால கேப்சர் ஆச்சு இல்லையான்னு தெரில. ரொம்ப தூரத்தில் தெரிஞ்ச மாதிரி இருக்கு. இல்லை கண்டிப்பாக மாட்டி சொல்ல பனி. சரி வா டக்குன்னு வாங்க உள்ள இருக்கு. ஆஃப் பண்ண இன்னும் லைட் பண்ண வெளியே போகிறது லைட் பண்ணா. உள்ள யாருனா இருக்கீங்களா? ஹலோ. என்னடா ஏதாச்சும் குரலை கொடுக்கணும்ல. படி வச்சுட்டு போயிருப்பாங்க. கம்முன்னு நான் ரொம்ப தூரம் வந்துடும் சொல்கிறது கேளு. இது பக்கு பக்குன்னு உள்ள வந்த இதுவே சரியில்லை. நம்ம வந்து சிவா போகலாம். நீங்கள் நம்ம டிஷர்ட் போட்டுன்னு இருக்கோம் ராகுல். நமக்கு எதுவும் ஆகாது. எல்லாம் ஒரே மாதிரி யுவர் ஃப்ரம் பயமா தானே? ஆமாம் கை ஃபேமிலி தைரியமாக இருக்கு. ஸோ கைஸ் இன்னைக்கு செம்ம தண்ணி எடுக்க போகுதுன்னு நினைக்கிறேன். விண்டோ ஏற்றி விட்டுருங்க. அது என்ன பாரு இதில் போலீஸா? ஃபஸ்ட்டு இறங்க வெளியே போனால் தான் நம்ம சேஃபு. அந்த லாஸ்ட்டில் தாண்டா பார்த்தேன். ஐயோ குடோனா என்னடா அது? குடோனா அது சொல்லு என்ன சொல்லிட்டு போட்டுருக்காங்க. தெரியலடா. ஃபேக்ட்ரியே குடோனான்னு சொல்லுறாங்க. சரி இடம் தெரியுமா? இந்த இடம் எங்க இருக்குன்னு தெரியும். அந்த
லைட் கார் லைட் ஆஃப் பண்ணி அப்படியே ஆஃப் பண்ண மச்சி சீக்கிரம் வேணும். சத்தியாச்சும் ரோடு வச்சுருக்குறா கீ பார்த்து போ கீ பார்த்து வேகம் போ உஷாரு போ யாருக்கும் போகுது டார்ச் எடுக்கல டார்ச் வெளிச்சு வெளியே போன்னு பார்க்குறேன். ஆமாம் ப்ரோ அது போ டார்ச் அடிக்கணும் நீங்கள் வெளியே போட்டு போட்டுக்கையா ரிஸ்க்கு வருமா ஐயோ டார்ச் ப்ரோ டார்ச் ஒரு அடிக்கணும் ப்ரோ. சரி வாங்க வாங்க ஃபஸ்ட் என்ட்ரன்ஸில் இருக்கானா இவ்வளோ பெரிய இடம் நமக்கு வந்து கிடைச்ச வாரம் விடக்கூடாது ஃபுல்லாத்தையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணோம். ஐயோ என்ன இவ்வளோ பெருசு இருக்குது ஸ்மெல் ஒரு மாதிரியாக இருக்குது. ஒவ்வொரு நிறைய இருந்தால் அந்த மாதிரி ஸ்மெல் வரும் ஒரு மாதிரி. ரூம் இல்லை ரூம் இல்லை ப்ரோ வெளியே இருக்குல்ல ஃபேக்ட்ரியாக இருந்திருக்கும் மேபி ஏதாச்சும் வேறு ஏதாச்சும் இது வந்து அவ்வளோ தூரம் போயிட்டு அப்படி நேராக போகுது அப்படி. எனக்கு தெரிஞ்சு நான் வழி போகுதுண்ணா நிச்சயமாக வழி போய் சாப்பிட்டா பா எவ்வளோ பெருசு இருக்கு பாருங்க. அப்படியே கேமரா அப்படி சக்தி ஏதாச்சும் இருக்குமா பயமா இருக்குண்ணா. டேய் அங்கே சவுண்டு இடி சவுண்ட் மேலே தான் இந்த இடத்த பற்றி எனக்கு சொன்னவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா இந்த ஃபேக்ட்ரி பார்த்து இந்த ஊரே நடுங்குமா யாருமே இந்த பக்கம் வரமாட்டாங்களாம் அந்த அளவுக்கு அமானுஷமான ஒரு இடமா அது. நைட் நேரத்தில் இந்த இடத்துல பயங்கரமான சத்தம் கேட்குமா யாருமே இந்த பக்கம் வரமாட்டாங்களாம். அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபேக்ட்ரிக்கு எதிரில் ரோடு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபேக்ட்ரிக்கு எதிரில் ஒரு ரோடு இருக்குது. இந்த ரோட்டுக்கு நேராக நிறைய ஆக்சிடென்ட் நடக்குமா நிறைய பேர் இறந்தே போயிருக்காங்களா ஸ்பாட் அவுட்லாம். ஸோ இது ரொம்ப ரொம்ப மோசமான ஒரு இடம் பார்த்து போயிட்டு வாங்க அப்படின்லாம் சொல்லியிருந்தாங்க. அண்ட் ரீசெண்டாக கொஞ்சம் மாதத்துக்கு முன்னாடி ஏதோ ஒரு சின்ன பில்டிங் வந்து பேட்ச் ஒர்க் பண்ணலாம் கட்டலாம் அப்படின்ட்டு முயற்சி பண்ணியிருக்காங்க. அப்படி பண்ணிட்டு இருக்கும்போதும் நிறைய அமானுஷமான நிறைய அமானுஷமான விஷயங்கள்லாம் நடக்க ஆரம்பிச்சிருக்கு. அதனால அதுவுமே நிப்பாட்டிட்டாங்களாம். இப்போ இந்த இடம் கம்ப்ளீட்லி அபண்டண்டாக இருக்குது. ரொம்ப ரொம்ப பெரிய இடம் கிட்டத்தட்ட ஒரு 2 ஏக்கர் கணக்கில் இருக்குன்ற மாதிரி சொன்னாங்க. எனக்கு தெரில இந்த மாதிரி எனக்கு தெரிஞ்சு இன்னும் 2-3 பில்டிங் இருக்குன்னு நம்புகிறேன் நான். பார்க்கலாம். எனக்கே இது வந்து ஒரு புதிராக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்கும் போக போக. முடிஞ்ச அளவுக்கு பேனிக் ஆகாமல் சீக்கிரம் எடுத்துகிட்டு கிளம்பணும். ஆமாம் போகலாம் வாங்க போகலாம். ஃபஸ்ட்டு இப்போ நமக்கு மிகப்பெரிய சேலஞ்சு எந்த பில்டிங் எங்கே இருக்குது எப்படி போகணும் எப்படி வரணும் இதெல்லாம் கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறம் தான் மற்ற விஷயத்தை யோசிக்கணும். என்ன இவ்வளோ பெருசு இருக்குது எதுக்கு இது யூஸ் பண்ணியிருப்பாங்க? ஜன்னல் பக்கத்தில் பாரு என்னது அது துணியா என்னது அது? இப்போ யாராச்சும் எங்களை சுற்றி எங்க கூட இருக்கீங்களா? உங்களை பார்த்துட்டு போகலாம் தான் நாங்கள் வந்திருக்கோம்.
நீங்கள் எங்கள் முன்னாடி வரணும்னா வரலாம். இன்னும் கொஞ்ச நேரத்துக்கு நாங்கள் இங்கே தான் இருக்க போகிறோம். நீங்கள் எங்களையே பின்தொடர்ந்து வரதுனா வரலாம். அப்பலாம் வாடா 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 வாடா. ஆமாம், எனக்கும் தெரிஞ்சது இந்த பக்கம். ஆமாம், நான் பார்த்தேன். இந்த பக்கம் தானே? ஆமாம், இங்கே இருக்கீங்க வச்சுக்கோ. டக்குன்னு வந்துச்சு. அண்டர்ஸ்டாண்ட் இருக்குமோ? நம்ம ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கும்போது ஏதாச்சும் ஒரு சவுண்ட் இருக்கும். வந்துச்சுங்களா? எனக்கு என்ன பயம் தெரியுமா? இப்போ பாருங்க, இதெல்லாம் ஏன் வஞ்சுன்னு தெரியல. இதெல்லாம் வஞ்சு வீடு போட்டுக்கிற மேலே. இல்லை ப்ரோ, இந்த மாதிரி 15 இடத்துல நார்மலாக இடிஞ்சு விழும்ல, உஷாராக இருக்கணும் அவங்க. டேய் பல்லண்டா. ஐயோ, ஒவ்வாள் குடும்பமே நடத்தும் போடா இதுக்குள்ள. ஒரு மாதிரியில் உள்ள ஒரு மார்க்கமாக இருக்குங்க எல்லாம். பிளட்டு மாதிரி இல்லைடா ராகுல், செங்கல்டா அது. ஏன்டா அப்படின்றது நீயே மாற்றி விட்டுருக்கா? தண்ணி ஆழமாக இருக்கும் போல் இந்த பக்கம். அது கண்டுக்காத மச்சான், அது வேற எங்கேயும் நடக்குதுன்னு நினச்சிக்கோ. டேய் ஆஸ்திரேலியா விளாட இருக்கா, ஏன்டா அப்படி பேசுகிறேன்? செவ்வன சவுண்ட்னா அரை மாதிரி சவுண்ட் இருக்குது. பயம் ஆக இல்லை இப்போ வந்து சவுண்ட் வித்தியாசமாக இருந்துச்சு ப்ரோ. சந்தேகமே இல்லை. இப்போ வந்து சவுண்டு பார்த்தியா? அப்போதுலேருந்து ஒரு சந்தேகமே கிடையாது. பேய் இருக்குது இந்த இடத்துல. உண்மையிலே சொல்கிறேன், நான் விளையாட கொஞ்சம் சீரியஸ் எடுத்து நிறைய செஞ்சு. சரிடா இருக்கட்டும்டா. இப்போ நம்ம எதுக்கு வந்திருக்கோம்? அது இருக்குன்னு தெரிஞ்சு தான் வந்திருக்கோம். வாப்பலாம். வழி அடிச்சுக்கிறாங்க போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு. அதோ இருக்கு. இது பார்த்துறாங்க. பார்த்து வரா. எவ்வளோ பெரிய இடம் ப்ரோ இது. செம்ம பெருசு சத்தியமா. 100 குடும்பத்தை வாழ வைக்கலாம் அந்த இடத்துலலாம். பாம்பு தோன்றா. தோலா செத்து போயிருக்கடா பாம்பு. தோடாது, அது தோல் ஊற்றி போட்டு காய்ச்சரிக்கிறீங்க. இரு பாம்பெல்லாம் கஷ்டம் போகும்போது சேஃப்டா. ராகுல ஷூ வேற போட்டானடா. அவ்வளோ சொன்னடா. சாரா இல்லை. டேய் நீ சொன்னதை போய் அறுந்து போயிடுவா. கண்டிப்பாக மாட்டிச்சாங்க. ஓப்பன் ஏரியா இருக்குது. வானத்தில் ஏதோ கலராக போச்சுல. நான் பார்த்தேன். பார்த்தீங்களா? பார்த்தேன். மின்னல் மாதிரி ஏதோ வந்துச்சு. மின்னல் ப்ரோ, மின்னல் போச்சு. என்னடா லாஸ்ட்டில் போச்சுண்ணா. அந்த தூண் இருக்குவாங்க ஒன்று. ஆமாம், அந்த தூணில் வந்து ஃபர்ஸ்ட்லேருந்து அங்கே தாண்டா ரொம்ப ஸ்கின்னை பார்த்தேன். நான் சத்தியம் பார்த்தேன். எதாச்சும் திரும்பி பார்த்தா சடன்லி போச்சு அப்படியே. காரில் வேறு அங்கே தான் போட்டு வந்துருக்கோம். கார்லாம் எதுவும் ஆகாது. லாக் பண்ணி தான் வச்சுருக்கோம். கால் தனியாக கண்ணால் கால் பண்ணிக்குது. ஏற்போனாங்க பாருங்க. எமர்ஜென்சி நம்பருக்கு ஆட்டோமேட்டிக் கால் போயிருக்கு. எப்படி போச்சு? வான் பண்ணுது இல்லை எந்த விஷயம் வந்தாலும் ஒரு இது கூட நீ சீரியஸாக எடுத்துக்கலாம். தயவு செஞ்சு கொஞ்சம் புரிஞ்சுக்கலாம். இன்னொரு முறை கிளியராக பார்த்துட்டு வந்துடலாமா உள்ள போயிட்டு? ப்ரோ வேணாம் ப்ரோ, அப்பா செம்ம ரிஸ்க்கு போகுது. நான் சொல்லுவேன் லைட் இல்லை ரொம்ப வித்தியாசமாக இருக்கு.
ஏய் டார்ச்சரி எல்லாம் டார்ச்சரி சீக்கிரம் டார்ச்சரி கட்டாத சரியா பார்க்கல ப்ரோ நம்ம கூகுள் பார்த்துருங்க கூகுள் சைட் தெரியல ப்ரோ வேகமா கருமாச்சா ஓடாதீங்க ப்ரோ ஏய் கீ பாரு பல்லா ஏய் பல்லா கீழே ஏய் கீ பல்லடா ஏய் உசாரா ப்ரோ உசாரு ப்ரோ யாரு இப்போ போனது கேமரா ஓடாது இருக்கு ப்ரோ எவ்வளோ பேரும் பார்த்தீங்களா செஞ்சுக்கலாம். ஏன் ப்ரோ அவன் கூட நீங்கள் ஓடுறீங்க ஒரு கியூரியாசிட்டி தான் ப்ரோ நீங்கடா அது தனியாக கபடி விளையாடுற எப்படி வாடா தனியாக போவாதடா சரி, நான் பார்த்தேன் தெளிவாக பார்த்தேன் நான் அவரு மாதிரி நானும் பார்த்தேன். போதுங்க அந்த நியூஸ் பார்க்கறேன்னா இல்லைண்ணா அதனால தான் ப்ரோ ஓடி வந்தேன் எங்கடா இரு அப்படியே 1 by 1 வாங்க பின்னாடி இந்த பக்கம் பார்த்துடலாம் இரு ஃபஸ்ட் இந்த பக்கம் பார்த்துடலாம் இப்போ யாரும் இந்த பக்கம் போனீங்க நாங்கள் உங்களை பார்த்துட்டோம் அப்படியே இரு 2 பேரும் அந்த என்ட்ரன்ஸ் இல்லை ராகுல் இங்கே இல்லை வியத்தில் இங்கே இல்லை அசையக்கூடாது ஸ்டாச்சு ஆகிடும் அப்படியே யாராவது இப்போ போனது உங்களை பார்க்க தான் நான் ரொம்ப கஷ்டப்பட்டு வந்திருக்கேன் ரொம்ப தூரம் இருந்து நான் தனியாக உங்களை பார்க்க வந்துட்டுருக்கேன் ஏதாச்சும் ஒரு அறிகுறி காட்ட முடியுமா உங்களால் இப்போ ப்ரோ மேலே ஓடிது ப்ரோ என்னடா ஏய் எங்கடா ஓடுற என்னாச்சு மேலே யாருங்களா ஏய் இதை பற்றி விட ஆளுமே எப்படா தன்னால ப்ரோ அவங்க பாருங்க எதுவும் இல்லடா எப்படி இது என்ன செம்ம வைக்குது நான் நினச்சிக்கிறேன். ஏய் சரியான வைக்கிறாங்க சீட்டு மேலே ஓடுறாங்க திப்பு ஓடுறானா நான் கேல மேலே கேல இருக்குது மேலே கேல போட்டு சும்மா ஓடுறாங்க. என்னடா ப்ரோ செம்ம வைட்டு ப்ரோ இது ப்ரோ ரொம்ப க்ளோஸாக போகாதீங்க ப்ரோ எல்லாம் மஞ்சள் வீது ப்ரோ ரொம்ப ஒன்றா நிற்கணும் கொஞ்சம் இந்த இடைவெளி விட்டு நில்லுங்க இதோ சேஃபு எல்லாம் மஞ்சள் வீது ப்ரோ மச்சான் லாஸ்ட்ல பாரு என்னடா சுட்டு ஓடுறேன் யாரும் ஓடுறேன் பூச்சி ப்ரோ ஏய் ப்ரோ பூச்சி ப்ரோ அது லாஸ்ட்ல பார்த்து போனானு அந்த பக்கம் பாருங்க என்னடா இது என்னடா நடக்குது இங்கே சரி ஏன்னா சொல்லணும் எத்தி பார்க்காத அப்படியே இருங்க நீங்கள் என்ன இருந்தாலும் பார்த்துடலாம் நான் நினச்சி பார்க்கல நீங்கள் செம்ம கண்டென்ட் இருக்கு இல்லை நாங்கள் பார்த்துட்டேன் நான் சொல்லிட்டா இப்போ நமக்கு எதை பார்த்தாலும் ஒரு மாதிரியா இருக்கு ப்ரோ ஏதோ இருக்க மாதிரி தான் தோணும் எதை பார்த்தால கண்ணால பார்த்து போயிட்டு அப்படி தோணுது. அதான்டா அதுதான் இப்போ நம்ம எது பார்த்தாலும் நம்ம எதை
இருங்க ஒரே நிமிஷம் இருங்க ப்ரோ. அது கண்டுக்காத. நம்ம இங்கே வந்து பேய் வீடியோ எடுக்க வந்திருக்கோம். இது ஒன்றும் நமக்கு புதுசு இல்லை. நமக்கு இப்போ எதை பார்த்தாலும் பேய் மாதிரி தான் தெரியும். அரண்டை பண்ணதுக்கு இருந்ததெல்லாம் பெயின்வாங்க. ஸோ பேனிக் வேணாம். இப்போ வந்து சாந்த நிலைமைக்கு போயிட்டு மச்சான். நீ வந்து ஒரு யோகி சாமியார் அந்த மாதிரி அப்படியே அமைதியாக கண்டுறா. சூப்பர் மச்சான். நான் அந்த பக்கம் தான் பார்த்தேன். ஒரே நிமிஷம் இங்கே கத்தாது புத்து ப்ரோ. ராகுல் ஜெகன் கெஞ்சி கேட்டுக்கிற மச்சான். ரொம்ப கத்தாதீங்க. நான் சொல்லிட்டேன். கை கொடு ப்ரோ. சூப்பர் பாம்பு புத்து ப்ரோ. பாருங்க. இல்லை அப்படியே இருங்க. கண்டிப்பாக பாம்பு நிறைய இருக்கும். ஏகே பாம்பு தூள் பார்த்தோம் ரிஸ்க் இருக்காதுண்ணா. ஒரே நிமிஷம். அங்கே கூட வாங்கிட்டு கிட்ட வந்துரு. ஹலோ சைலன்ஸ் கொஞ்சம் சைலன்ஸ் மெயின்டைன் பண்ணுங்கடா. ப்ரோ வாங்க ப்ரோ செஞ்சு வேணா ப்ரோ. இங்கே வழி இல்லைடா அந்த பக்கம். நேரா போயினாரு. ஓடி வந்து தப்புடா அந்த பக்கம். ஏதோ கம்பி இருக்கு. நேற்று இந்த கம்பி பொறுமையாடா. ஒரு ஸ்டெப்பும் பொறுமையாக எடுத்துவீங்க. தான் சவுண்டு மோட்டர் சவுண்டு மாதிரி இல்லை பக்கத்தில் தான் ஓட்டு பக்கத்தில் தான் வர மாதிரி இந்தியா இருக்கா? ஆமாண்டா அதுடா. ஒரு நிமிஷம் சவுண்ட் எங்கே போதும் போகலாம். மாறி மேலே கேட்குது சவுண்ட் கன்ஃபார்ம். ஃபர்ஸ்ட் சவுண்ட் வந்துச்சு. அது என்னென்ன புரியுது? மண்ணுக்குள்ள இங்கிருந்து அப்படியே சத்தியமா ஃபீல் பண்ண ஃபர்ஸ்ட் காலில் திருச்சிட்டு எனக்கு என்ன சவுண்ட் இருக்குது? எங்க பக்கத்தில் போகமாட்டா. மறுபடியும் சவுண்ட் வருது. மறுபடியும் வருது அந்த சவுண்டு. அதே சவுண்டு எங்க இருக்கிற வருது அந்த சவுண்டு? நம்ம நினைச்சதை விட எக்ஸ்ட்ரீமாக இருக்குது. ஜின்னுடியில் நடக்கிற மாதிரி நடக்குதுடா. எக்ஸ்ட்ரீமாக இல்லை ப்ரோ. ஜின் வீடியோவில் தான் இந்த மாதிரிலாம் நடந்திருக்கு. இல்லை சொல்கிறேன், ஜஸ்ட் ஒரு தாட் எனக்கு சொல்கிறேன். அந்த வீடியோஸ் தான் இந்த மாதிரிலாம் நடந்துருக்கு. சடன்லி அவ்வளோ ஃபாஸ்ட்டாக ட்ரான்ஸ் இப்போ அப்படி வந்து ஆசா ஃபஸ்ட்டு பார்த்தவங்க எப்படி இருந்துச்சுமா? என்னடா ஸ்லோ ஒரு ஸ்டெப்பும் பார்த்து ஸ்லோ. யாரை தான் ப்ரோ அப்படியே ரங்கி யார் அது மேலே? எங்ககிட்ட நீங்கள் தைரியமாக பேசுறதுனா வந்து பேசலாம். இல்லை எங்களை ஏதாச்சும் பண்ணணும்னு நீங்கள் நினச்சினாலும் பண்ணலாம். உங்களுக்கு எல்லாத்துக்கும் நான் அனுமதி தரேன்.
அங்கே போகலாம். ஸ்டெப் பை ஸ்டெப் ஒருத்தத்துறோம். பில்டிங் எழுதிட்டு நினைக்கிறேன்டா, நானும் பாருங்க எழுதி வச்சுருந்தவங்க. ஆமாம், அதில் இருக்குண்ணா. ப்ரோ மேலே பாருங்க ப்ரோ, கறி போயிருக்கு. அங்கே பாருங்க ப்ரோ, இன்னும் எச்சு போட்டிருக்கு. எச்சுன்னு இங்கே பாருங்களேன். நெக்ஸ்ட் இப்போ நாங்கள் இந்த ஃபேக்ட்ரியோட மேல் போர்ஷனில் இருக்கோம். இது எவ்வளோ பெருசு இருக்குது, எங்கே போகுது, எங்கே வருது, எதுவுமே ஐடியாவே இல்லை. ஒரு ஐடியாவெல்லாம் நம்ம வந்துட்டோம். என்னன்னா கேமரா ரொம்ப சொதப்புது. திடீர்னு கட் ஆகுது, திடீர்னு ஆன் ஆகுது, என்னென்னோ நடக்குது. ஸோ அதனால் சேஃப்டிக்கு நைட் விஷன் கேமராவில் ரெக்கார்ட் போட்டு ராகுல் ஹேண்டில் பண்ண போகிறோம் நைட் விஷன் கேமராவை. ஸோ இங்கேருந்து நம்ம அப்படியே மேலே ஏறி பார்க்கலாம். அதுக்கப்புறம் என்னென்ன பில்டிங் இருக்குன்னு பார்த்துட்டு இந்த இடத்துல வந்து நம்ம முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரம் கிளம்பணும். எல்லா பக்கமும் கேட்குது, இந்த பக்கம் அந்த பக்கம் கிடையாது. ஏறி பார்த்துடலாமா? இது ஏறி பார்த்துடலாமா? 4 பேர் போகிறது ரிஸ்க்கு தான் அதுக்குள்ளே. ஒன்றும் விழா இல்லை, தான் பரவாயில்ல. இரு நான் பார்க்குறேன். ப்ரோ பார்த்துடா, பார்த்து ப்ரோ. பள்ளம் போல. பள்ளம் ப்ரோ. அப்படியே இருங்க நான் பார்த்துட்டு. அவ்வளோதான் அந்த இடம். ப்ரோ சீக்கிரம் வாங்க.